பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்துவாராக. தேவஜனமே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலைக்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். விடுதலைக்காக நாம் தேவனிடத்திலே அவருடைய தயவுக்காக கெஞ்சி கொண்டிருக்கிறோம். அநேகர் பலவிதமான காரியங்களிலே அகப்பட்டு விடுதலை அடையாதபடிக்கு காணப்படுகிறார்கள். இன்றைக்கு வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம் தெய்வ பிள்ளையே, தெய்வ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை அதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். விடுதலை வேண்டும். எப்பொழுது இந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுமானால், சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். இன்னைக்கு நாம் அநேக நேரத்தை சொல்லுகிறோம், எப்படி அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்க முடியும், எப்படி அந்த சத்தியத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட முடியும் என்று சொல்லி நாம் எங்கே அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 8:34 வாசிக்கிறோம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிறவன் அடிமையா இருக்கிறான். அப்போ அந்த எங்க விடுதலை வேணும்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும். அப்போ இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடையாதபடிக்கு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அதிலேயே விழுந்து புரண்டுகிட்டு இருக்கிறோம். எப்படி ஒரு பன்றி சேற்றிலே புரண்டு கொண்டிருக்கிறது போல, அந்த சேற்றை பார்த்த உடனே அதிலேயே புரண்டு 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 தன் நாட்களை தன் காலங்களை வரையும் ஆக்குகிறது போல, இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் செய்கிற காரியங்கள் என்ன? விடுதலை அடையாதபடிக்கு சேற்றிலே புரண்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? நீ உன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். உன் வாழ்க்கையின் பல அடிமைத்தனங்கள் உண்டு. பாவம் என்கிற அடிமைத்தனம், மோகம் என்கிற அடிமைத்தனம், இச்சை என்கிற அடிமைத்தனம், இன்னும் கஞ்சா, போதை வழக்கங்கள், போதை வஸ்துக்கள், இப்படிப்பட்டதான அடிமைத்தனம். பாருங்க, கடந்த நாட்கள்ல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் தான். கள்ளக்குறிச்சியில் நடந்ததான சில சம்பவங்கள், அதுல குறிப்பா யோசித்து பாருங்க. கள்ளச்சாராயம் குடித்தார்கள், இறந்தார்கள். ஓகே, அதை ஏதோ வாங்கி குடிச்சிட்டாங்க, செத்துட்டான். ஆனா செத்ததை பார்ப்பதற்குன்னு வந்த ஒரு கூட்டம் இருந்தது. அப்போ கூட்டம் வந்தது என்ன செஞ்சிருக்கணும்? அந்த இடத்துல அவர்களோடு கூட இருந்து பரிதபித்து அழுது சொல்லிட்டு ஆறுதலை செஞ்சுட்டு போயிருக்கணும். ஆனா அவன் செஞ்ச காரியம் என்ன? இவன் எந்த சாராயத்தை, கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சானோ அதையே வாங்கி குடிச்ச சில கூட்டம். ஏன்னா அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது அதுல இருந்து வெளிவர முடியாமல், விடுதலையாக்கப்பட முடியாமல் அதிலேயே சிக்குண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதிலேயே சிக்குண்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆமா தேவஜனமே, தேவ பிள்ளையே, இதுதான் பாவத்தின் அடிமைத்தனம். இதுதான் பாவத்தினுடைய கோரம். என்ன செஞ்சிடும்? உன்னை உள்ள அப்படியே அகப்படுத்தி வைத்துக் கொள்ளும். ஒருவன் பாம்பை ஒன்றை வீட்டில் வளர்த்ததான அந்த பாம்பு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அவனோடு கூட நன்றாய் பழக ஆரம்பித்தது. இவனுக்கும் அந்த பாம்பை வளர்ப்பதில் அவ்வளவு சந்தோஷம். நாளடைவில் இந்த பாம்பு அவனோடு கூட இருந்து அவனை சுற்றி 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 வந்ததும். இப்போ வந்து இந்த பாம்பை இவனால் விடவும் முடியல, பாம்புக்கு இவனையும் விட முடியல. அப்போ அந்த பாம்பு இவனை கிட்ட வருது, அது அவனுடைய உயரத்தை பார்க்குது, அதை பார்க்குது, இதை பார்க்குது, எல்லாத்தையும் செய்து இவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போகும்போது டாக்டர் சொல்றாரு, டாக்டர்கிட்ட இவன் சொல்லுகிறான், டாக்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல, பாம்பு முன்னைய காட்டுல கொஞ்சம் வித்தியாசமா சில காரியங்களை செய்கிறது. அப்போ பாம்பை பார்த்து டாக்டர் சில காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாராம், எப்பா, இவ்வளவு நாட்கள் நீ வளர்த்த நல்லதுதான், ஆனால் அதுக்குள்ள இருக்கிற விஷம் இருக்கு பாத்தியா, அதற்குன்னு ஒரு குணம் இருக்கு பாத்தியா, அந்த குணத்தை அது மாற்றாது. அந்த குணம் அப்படியே தான் இருக்கும். பாம்பின் விஷம் பாம்புக்குள்ளேயே தான் இருக்கும். இப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, உன்கிட்ட சகஜமா பழகினது மாதிரி அது பழக ஆரம்பிக்கல, உன்னை எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் இதே போலதான் பாம்போடையே நம்ம விளையாடி கொண்டிருக்கிறோம், பாவத்தோடையே விளையாடி கொண்டிருக்கிறோம், அந்த அடிமைத்தனத்திற்குள்ளேயே இருக்கைன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் என்ன? நீ விடுதலையாக்கப்பட வேண்டும். உன் வாழ்க்கை விடுதலையாக வேண்டும். எப்படி நீ விடுதலையாக்கப்பட முடியும்?
ஜெகி கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆலயத்திற்குள்ளே வருகிற அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். போதை வஸ்துக்களோடு வந்தவர்கள் உண்டு, கஞ்சா பழக்கத்தோடு கூட வந்தவர்கள் உண்டு, குடியின் அடிமைத்தனத்தோடு கூட வந்தவர்கள் உண்டு, குடி பழக்கத்தோடு கூட வந்தவர்கள் உண்டு. ஆண்டவருடைய பெரிதான கிருபை, சத்தியம் அவர்களை விடுதலையாக்கி இருக்கு. சத்தியம் கடந்த நாட்கள அவர்களோடு கூட பேசும்பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஆலயத்திற்குள்ள வர வர ஆண்டவர் எனக்குள்ள மாற்றம், ஆலயத்துக்குள்ள வர வர கர்த்தருடைய வசனத்துல நாளே எனக்கு உள்ளே கர்த்தர் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுத்தார். வசனம் என்னை சுத்திகரிக்க ஆரம்பித்தது, வசனம் எனக்குள்ளாக ஒரு விடுதலை கொடுக்க ஆரம்பித்தது. ஒருவேளை இன்னை வரையிலும் எங்கேயும் நீங்க சர்ச்சுக்கு போகாம இருக்கிறீங்களா? நீங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிங்க. உங்களுடைய பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்க, உங்க கணவரை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக கர்த்தர் உதவி செய்வார். ஏன் அவர்களால் ஆலயத்துக்குள்ள வர முடியல? சத்தியத்தை அவர்களால கேட்க முடியல. ஏன்னா சத்தியத்துக்குள்ள நடக்கணும்னா அவர்களுக்கு கஷ்டம். சத்தியத்தை அறியதான் விடுதலை கிடைக்கும். சத்தியம் கடினமாய் இருக்கும். தேவ பிள்ளையே, கடினப்பட்டாலும் பரவாயில்ல. ஊழியக்காரர் உங்களை கடினமாய் நடத்துறாரா? வார்த்தைகளை கடினப்படுத்துகிறாரா? கவலைப்படாதீங்க. அந்த வார்த்தை வேணும்னு நினைங்க, அந்த உபதேசம் வேணும்னு நினைங்க. அப்போது உபதேசம் உள்ள வர 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 விடுதலை வாழ்க்கையில் உண்டாகி கொண்டே இருக்கும். கர்த்தர் வார்த்தையை கனப்படுத்துகிறவர், வார்த்தையினாலே விடுதலையை கொடுக்கிறவர். வசனம் உங்களை விடுதலையாக்கும், அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி நடத்தும். அப்ப அந்த சத்தியம் என்பது என்ன? உபதேசம் தான் சத்தியம். அந்த சத்தியத்தை கேட்க 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 வாழ்க்கையில எவைகளிலெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்களோ, எவைகளிலெல்லாம் அடிமைப்பட்ட தனங்கள் இருக்கிறதோ, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு வேண்டிய விடுதலையை தந்து கர்த்தர் நடத்துவாராக. உங்களுக்கு வேண்டிய விடுதலையை கர்த்தரே தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த வார்த்தைகளை அசைப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். வசனம் அவர்களுக்குள்ளாக கடந்து போகட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டது போல இந்த நேரத்தில் அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களிலே ஆண்டவரே விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த ஜெபத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய கணவனார்களுக்குள்ளாக ஒரு விடுதலை, ஆண்டவரே பாவம் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, குடியின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, இச்சையின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை, மோகத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை. என்னென்ன காரியங்களில் அவர்கள் அகப்பட்டு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. குடும்பங்களிலே கர்த்தருடைய சத்தியம் புறப்படட்டும், உங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய சத்தியம் புறப்படட்டும், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சத்தியம் புறப்படட்டும். அந்த சத்தியம் உள்ள வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொண்டு வர, அவர்களை எடுப்பித்து கட்ட, ஸ்திரமாய் நிறுத்த இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய ஊழியக்காராய் அவர்களுக்காக ஆசீர்வதித்து விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். கிருபை செய்து நடத்த தாழ்த்தி கரங்களில் பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை காணட்டும், கணவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை காணட்டும், மனைவியினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை காணட்டும். என்னென்ன சுகவீனங்களிலே அவர்கள் அகப்பட்டு இருக்கிறார்களோ, விடுதலைகள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும். பலன் கிடைக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆம் தேவ ஜனமே, வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் விடுதலையை தருவார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து, சத்தியம் உங்கள் பாவத்திலிருந்து, சத்தியம் உங்களுடைய இச்சைகளிலிருந்து விடுதலையை கொடுக்கும். சத்தியம் உள்ள வார்த்தை உங்களை நிலைநிறுத்தும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.